எனக்கு ஒருத்தங்க எழுதிருந்தாங்க, ஒரே குடும்பத்துக்கு ஒரே நேரத்துல கல்யாணம் பண்ணி நாங்க அந்த வீட்டுக்கு போனோம். ஆனா என்ன ஒரு மாதிரியும் என்னோட ஓரகத்தையே ஒரு மாதிரியும் பாக்குறாங்க என்னோட இன்லாஸ் வீட்ல அப்படின்னு. என்ன ரீசன்னு கேட்டிருந்தீங்கன்னா, இவங்க கொஞ்சம் சைலண்ட் பேர் வழி போல இருக்கு. சரிங்களா? அந்த ஓரகத்தி நல்ல கலகல பேர் வழி மட்டும் இல்ல, நல்ல வாய் சாதுரியம் ஜாஸ்தி. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க என்ன வேலை பண்ணாலும் அதுக்கு பெருசா ரெக்கக்னிஷன் கிடைக்கிறதே இல்ல. ஆனா அந்த அம்மா எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா அத்தை நான் இது பண்ணி தரேன், அத்தை இது நான் பண்ணிடுறேன், அத்தை இது நான் பண்ணிடுறேன் மாமா, இப்படி ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க. இவங்க உடனே அது பண்ணி முடிச்ச மாதிரி சந்தோஷப்பட்டுடுறாங்க. ஆனா உண்மையில எல்லாமே என் தலையில விடியுது, நான் தான் பண்றேன். எனக்கு உண்மையிலே ரொம்ப சிரிப்பா இருந்தது, பாவமாவும் இருந்தது. அதாவது இதுக்கு பேர் என்ன சொல்லுவேனாக்கா, VVS அப்படின்னு சொல்லுவேன். என்னன்னா வாயால வடை சுடறது. சில பேருக்கு அந்த பழக்கம் உண்டு. நான் இது பண்ணலான்னு இருக்கேன், அது பண்ணலான்னு இருக்கேன், உங்களுக்கு நான் இது பண்றேன் அது பண்றேன், பயங்கர வாய் செவடாலா இருக்கும். ஆனா செயல்ல ஒண்ணும் இருக்காது. சில பேரு வாய் எதுவுமே பேசாம அவங்க பாட்டுக்கு அவங்களோட டியூட்டிய பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதாவது என்னன்னா இவங்களுக்கு அந்த ரொம்ப ஓவரா எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாமலா கூட இருக்கலாம். சரியா? ஆனா இவங்களோட டியூட்டிய பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நான் சொன்னேன், உடுங்க, இந்த மாதிரி கேரக்டர்லாம் நம்ம பார்த்துதான் ஆகணும். அதுக்காக நீங்க அவங்கள மாதிரி மாறதுக்கு மட்டும் முயற்சியே பண்ணாதீங்க. ஏன்னா ஒருத்தர் 10 நாள் நடிக்கலாம், 1 மாசம் நடிக்கலாம், ஏன் 3 மாசம் கூட நடிக்கலாம். அதுக்கு மேல சாயம் வெளுத்து போயிடும். அதே மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? எல்லாருக்குமே எப்ப பாரு நடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அவங்களுக்கு எங்க நல்ல பேர் வரணுமோ அங்க வந்துருச்சுன்னா அடுத்த ஆளை தேடி போயிடுவாங்க. அப்ப இங்க கோட்டை விட்டுருவாங்க இல்லையா? நடிப்பு தானே, அது எப்படி அதே மாதிரி இருக்க முடியும் இல்லையா? அதனால டோன்ட் வரி, நீங்க பாட்டுக்கு உங்களுடைய கடமையை செய்யுங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நிச்சயமா யூ வில் பி ரெகக்னைஸ்ட் அப்படின்னு சொன்னேன். இது வீட்டுல மட்டும் இல்லங்க, சில இடங்கள்ல ஆபீஸ்ல கூட இந்த மாதிரி நடக்குது. அவங்களுக்கும் இதே தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? டேக் கேர்.